விளக்கி சொல்லியிருக்காரு. விசிஷ்டாத்வைதத்தை பத்தி ராமானுஜர் விளக்கி சொல்லியிருக்கிறாரு. அத்வைதத்தை பத்தி சங்கராச்சாரியர் விளக்கி சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த மூன்றுமே பக்தின்னு எடுக்கும்போது துவைதம் வருது, விசிஷ்டா அத்வைதம்னு வரும்போது ஜபம் வருது. அப்போ அத்வைதம்னு எடுக்கும்போது ஞான நிலையில வருது. அப்போ இந்த மூன்று நிலைக்கு பக்தி, ஜபா, தியானம், அதான் தியான நிலை, இந்த மூன்று நிலைய வச்சுதான் நீ உன்னை நீ அறிஞ்சுக்க முடியும். அதுதான் உலக நீதி, அதுதான் உலகம். அது இத உணர்ந்தவன் ஞானி, உணராதவன் அஞ்ஞானி. ஆக மொத்தத்தை எல்லா சப்ஜெக்டுக்குமே நீ ஒரு செயலை செஞ்சினா நல்லது கெட்டது, துன்பம் இன்பம், எல்லாம் எல்லாத்துக்குமே அதுதான் 3 வித கர்மாக்கள்ல அடக்கி வச்சுக்கிறார். 3 டபால மைய அடக்கி வச்சிருக்கா மாதிரி 3 வித கர்மாவை அடக்கி வச்சிருக்காங்க. சஞ்சீதம், ஆகாமியம், பிராரத்தம்னு 3 வித கர்மாக்களை போன ஜென்மத்தை செஞ்சவேன இந்த ஜென்மத்துல இப்ப நீ பிறந்த உடனே செய்யறப்பாரு இந்த கர்மா வேண, இப்ப நீ அடுத்த ஜென்மத்துக்கு ஏதுவான கர்மா வேண. இந்த 3 வித கர்மாக்களும் சேர்ந்தது தான் அந்த கர்ம கூட்டு பலன். அதாவது உன்னோட கூட்டு தொகை தான் அந்த விதின்னு தீர்மானிக்கிறப்பாரு. இது நான் என் தலையெழுத்து, என்ன அனுபவிக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க பாரு, அதுதான் கூட்டுத்தொகை. இந்த ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு கர்மாவையும் நம்ம செஞ்ச கர்மாவை நம்ம தான் அனுபவிக்கணும். அத உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் நீ செஞ்சு நீ அனுபவிச்சிட்டின்னா உனக்கு இந்த கர்மா அடுத்த ஜென்மத்துக்கு தொடராது. நீ அனுபவிக்காம நீ தற்கொலை பண்ணின்னு பாதியிலேயே உயிரை மாச்சிக்கினா இது தற்கொலை பண்ணி அந்த ஆத்மா அடையிற வரலாம் இந்த நீ அந்த இந்த இதுவும் கர்மாவும் அனுபவிக்கணும். தற்கொலை பண்ணின்னு ஆவியா அலையிற பாரு, அந்த கர்மாவையும் அனுபவிக்கணும். உனக்கு மோட்சமே கிடைக்காது. அப்போ நீ ஜாகிரதா. அதான் மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பந்து சகோதரகா அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி ஜாகிரதகானா. யாரு? ஓங்கார சாமி ஸ்லோகத்துல உபநிஷத்துல வருது பாரு. எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு. இது ஆராய்ச்சி பண்ண 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 நீ படம் போட்ட தங்கமா மாறணும். சும்மா தங்கம்னா பளபளக்கிறதெல்லாம் தங்கம் இல்ல, படம் போட்ட தங்கம். அதுதான் பியூரிட்டி. அதுதான் பிளைன் கண்ணாடி வச்சிருக்காரு ஹையஸ்ட்ல. இங்கெல்லாம் சக்கரத்தை கொடுத்து கலரை கொடுத்து உன் கர்ம வினைகள் எல்லாம் கொடுத்து பிறவி எடுக்கிறது எப்படி, இது எப்படி சக்கரம், நீ இதை யோகா பண்ணா எப்படி நீ அந்த 14 லோகத்தை தாண்ட முடியும். இந்த கலர் எல்லாம் ஒவ்வொரு கலருக்கு என்னென்ன குணம், ரூப நாம முழலோ மாய கலிகரா ஜீவடானாரு. அதெல்லாம் தாண்டி தான் நீ அந்த நிலைக்கு போக முடியும், வெட்ட வெளிக்கு போக. அப்ப கூட இதெல்லாம் தாண்டி ஜோதியை பார்த்துட்டு ஓங்காரத்தை பார்த்துட்டு ஜோதியை பார்த்துட்டு அப்புறம்தான் வெட்ட வெளிக்கு போப்பாரு. நீ எடுத்த உடனே வெட்ட வெளிக்கு போயிட முடியாது. எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட எவ்வளவு ஷார்ட்டா முடிச்சு வச்சுக்கிறாரு ஓங்கார சாமி. அது மாதிரி ஒரு ஞானி இந்த உலகத்துல, அதுவும் எங்கேயோ ஆந்திரால பிறந்து சென்னையில சமாதி ஆயிருக்காருன்னா எப்படியாப்பட்ட ஞானி அவரு. கண்ணுக்கு தெரிஞ்சு 67ஆம் வருஷம் சமாதி ஆடுறார். புத்தியை கடக்கும் போது என்ன அலைகளும் இல்லை, மிஞ்சி இருப்பது பிரம்மம் ஒன்றே. அப்ப அந்த பிரம்மத்தை உணரத்துக்கு முக்குண மாயையும் கடந்து சூட்சுமத்தில் சூட்சமாக அந்த ஆத்மாவை நீ தரிசனம் பண்ணலாம். இதுதான் மெயின் சப்ஜெக்ட். ஜெய-ஓ-இம், ஜெய ஓம் 4 எழுத்தாச்சா, திரும்ப 4 கூட்டு 8 ஆச்சா. ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய. அப்போ 8 10 ஆச்சா, 10 எழுத்தாச்சா. ஜெய ஜெய 12 ஆச்சா. அப்புறம் ஜெய ஜெய ஓம் அப்படின்றது அது ஒரு எழுத்து. அப்போ 12 13 14 எழுத்து விதைய போட்டு இருக்காங்க. அது ஆசைதான் வரதான் செய்யும், அடுத்த ஜென்மத்துக்கும் ஆசையா வர செய்யும். அது ஆக மொத்தத்துல நீ என்ன குதற்குள்ள போட்டு சேமிப்பு வைக்கிறியோ அதுதான் இங்க செயலாக்க போற இந்த ஜென்மத்துல.
அதுதான் ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம், 3 வித கர்ம மூட்டை. அத ஞாபகம் வச்சுக்கினாவே நமக்கு கர்மாவில இருந்து விடுதலை பண்ணணும். அப்பா எஸ்கேப்டு ஃப்ரம் த மாயா அப்படின்னு தோணுமே ஒழிய அதுல இன்க்ளூடிங் ஆஃப் மாயான்னு சொல்லவே முடியாது. ஸோ எல்லாமே உலகத்துல உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. நம்ம மத்தவங்க இப்படி வாழ்றாங்களே, நம்ம இப்படி வாழலையேன்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே ஏக்கப்படக்கூடாது. உனக்கு போன ஜென்மத்துல இந்த வயசுல தொட்ட குறை விட்ட குறை இருந்தது, இப்ப பூர்த்தி ஆயிடுச்சு. இத கண்டு நீ பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். இது இருக்கிற கடமைகளை ஒழுங்கா செஞ்சுட்டு பொண்ணு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி நல்லா வீடு வாசல்ல வச்சு உனக்கு கடவுள் நல்ல கல்வி ஞானத்தை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இதை கொண்டு நீ திருப்தி அதான் உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி, அதை பார்த்து நீ நிம்மதி நாடி இருக்கணும். அப்படி இருக்குன்னா நீ திரும்ப கர்மாவை திரும்பி பார்த்து நான் இப்படி இல்லையே, இச்சையா இல்லையே, நம்ம கூட படுக்கலையே அப்படிலாம் நினைக்க கூடாது. விட்டனவும் தொட்டன 300 நாளைக்கு நானு விட்ட லகனை, விடாத லகனை, விட்டு விடாத லகனை 3 சப்ஜெக்ட் இருக்கு. அத பத்தி சொல்றேன் பாரு விளக்கமா. அப்ப உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். இந்த சப்ஜெக்ட ஃபுல்லா புரிஞ்சிட்டேன்னு வச்சுக்க, நீயே ஞானி ஆயிடுவ. நீ 10 பேருக்கு சப்ஜெக்ட் பாடம் சொல்லுவ. குருவே சரணம். ஸ்ரீ பரஹம்ச ஓம்கார சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய ஞான போதனை. சுய நினைவுடன் வாழ்க்கையை நடத்தவும். ஜப சாதனையில் உங்கள் உள்ளிருந்து தோற்றமாகும் எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். பரிசுத்தமான மனதுடன் சதா இருக்கவும். பிறரை எந்த சமயத்திலும் நிந்திக்க வேண்டாம். உண்மை, அன்பு, கருணை, சாந்தம், ஜீவகாருண்யம் இந்த குணங்களை சதா வாழ்க்கையில் பின்பற்றவும். உங்கள் சக்திக்கு இயன்றளவு நிஷ்காமிய சேவை செய்யவும். நீங்கள் செய்யும் ஜப சாதனையை யாரும் அறியா வண்ணம் இருக்க அதிகாலம் எழுந்து செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அல்லது பிரம்மம் என்ற ஆத்ம சிந்தனையுடன் எப்பொழுதும் இருங்கள். எல்லா உயிர்களையும் பொருளையும் பரபிரம்மமாக பார்க்கவும். அவ்வப்போது இயற்கையை பார்த்து ஆனந்தம் அடையுங்கள். ஓய்வு இருக்கும் சமயங்களில் எல்லாம் ஓம் மந்திரத்தை ஜெபிக்கவும். உங்களுக்கு இஷ்டமான சமயங்களில் மௌனமும் உபவாசமும் அனுசரித்து ஆரோக்கியமாகவும் வைராக்கியத்துடனும் ஜப சாதனையை செய்யவும். படுக்கைக்கு போகும்போது குரு படுக்கையை விட்டு எழுந்து உடனே வணக்கத்துடன் அதிகாலம் ஜபம் செய்ய முயற்சி செய்யவும். எப்பொழுதும் புன்சிரிப்புடன் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருங்கள். எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் கடவுள் மீது ஆதாரப்பட்டு இருக்கவும். சத்தியம் இருக்கிறது, ஜாக்கிரதை. சத்தியம் நான் உன்னுடைய சுயரூபம். சத்தியத்தை பின்பற்றி கெட்ட குணங்களை அகற்று முயற்சி செய்யுங்கள். சாதனை செய்து சத்தியத்தை அடையவும். சத்தியத்தை அடைந்து ஞானியாவாய். உன்னை நீ அறிய வேண்டும், பகுத்தறிதல் வேண்டும், ஒற்றுமையுடன் வாழ பழக வேண்டும், அகங்காரத்தை அகற்ற வேண்டும், தர்மத்தை பின்பற்ற வேண்டும். நிமிர்ந்து உட்கார், கண்களை மூடு, குரு ஸ்லோகத்தை எப்பொழுதும் உச்சரி, ஓம் ஜபம் செய், தன்னை அறிந்து கொள். ஞான மார்க்கத்துக்கு தேவையானது பக்தி, ஜபம், தாரணா, தியானம், சமாதி. ஞானமடைய முக்கிய தர்மங்கள் சத்தியம், அன்பு, ஜீவகாருண்யம், நிஷ்காமிய சேவை, சாந்தம். ஞானம் அடைய அனுஷ்டானங்கள் சாத்வீக ஆதாரம், மௌனம், உபவாசம், ஏகாந்தம், வைராக்கியம். ஞானம் அடைய நிபந்தனைகள் ஆத்ம விசாரணை, விவேகம், குரு கடாட்சம், வைராக்கியம், பிராப்தம், சத்தியம் கடைப்பிடி, பொறுமையுடன் இரு, பரிசுத்தமாயிரு, புன்சிரிப்புடன் இரு, சிரத்தையுடன் இரு, அன்பு பாராட்டு, உதவி செய், உண்மை பேசு, ஜீவகாருண்யமாயிரு, சாந்தம் குடிக்கொள். குருவே ஜெயம். குருதேவா கருணை நிறை தேவா, உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை காண்பாரில்லை, உன் மொழி கேட்டாரில்லை, இங்கு நீயே கண் திறப்பாயா. குருதேவா கருணை நிறை தேவா.
ஞானம் பெருகிட தொழுதேனையா. என்னை காக்கும் இறைவன் நீயே ஐயா. என்னை காக்கும் இறைவன் நீயே ஐயா. இங்கு நீ இன்றி நிகரேதும் இல்லை ஐயா. குருதேவா கருணை நிறை தேவா, உன்னை காணாத கண் இல்லையே. அருமை மகனென்று உன்னையும் மீண்டா, பெருமை மிகுந்த ஓங்காரம் நீயே. அருமை மகனென்று உன்னையும் மீண்டா, பெருமை மிகுந்த ஓங்காரம் நீயே. எங்கள் குறைகளை தீர்ப்பாயையா. எங்கள் குறைகளை தீர்ப்பாயையா. இங்கு நீ அருளை புரிவாயையா. குருதேவா கருணை நிறை தேவா, உன்னை காணாத கண் இல்லையே. நல்வழியை எங்களுக்கு புகட்ட வேண்டும், நல்லறிவை